வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கினாலாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். ஒருத்திக்கு மகனாக பிறந்தாராம். பிறந்த அன்றே கோக்குலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இரவோடு இரவாக ஒருத்தியின் மகனாக ஒளித்து வளர்க்கப்பட்டாராம். இப்படியாக மாயக்கண்ணனின் அவதார பெருமையை எடுத்து இயம்புகிறார் ஆண்டாள். வசுதேவர் சிறையில் பிறந்த கண்ணனை ஒரு கூடையிலிட்டு இருளும் பெருமழையும் காற்றும் பெருக்கெடுத்து ஓடிய யமுனையாற்று வெள்ளமும் சூழ இவற்றையெல்லாம் கடந்து தேவகியின் மைந்தன் என்று தெரியாமல் ஒருத்தி மகனாக ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒளித்து வளர யசோதையிடம் ஒப்படைத்த நிகழ்வை வெகு அழகாக கவிநயமாக எடுத்துரைத்த பெருமை ஆண்டாளியே சேரும். கண்ணனின் அவதார ரகசியம் இப்பாசுரத்தில் பொதிந்துள்ளதாக சான்றோர் பெருமக்கள் கூறுகின்றனர். தரிக்கினாலாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். தரிக்கிலான் என்பதற்கு பொருள் தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல். ஏன் பொறுக்க முடியாமல்? ஆய்பாடியில் கண்ணன் வளர்கிறான். இதை அறிந்து கொண்டான் கம்சன். பொறுத்துக்கவே முடியலையா, அவனால் அதை தாங்கிக்க முடியலையா, எப்படியாவது அவனை பிடிச்சி கொண்டு போட்டுடணும். இப்படி தகிச்சு போயிருக்கான். எப்படி? உடலும் மனமும் தகிக்கிறது. கம்சனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையாம். அதுவரை நிர்பயமாக இருந்த கம்சனின் வயிற்றில் கண்ணனே ஒரு பய நெருப்பாக உள்ளுக்குள் கனன்று கொண்டிருக்கிறான். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே கண்ணனை அழிக்க வேண்டும் என்ற கருத்தை பிழைப்பித்து அரக்கன் வயிற்றில் பயாக்கினியை உண்டு பண்ணி நெருப்பென்ன நெடுமாலாய் நின்றானாம் கண்ணன். வயிற்றுக்குள்ள பயம் வந்துடுது. புளி கரைக்கிறது அப்படி சொல்லுவாங்களா வயிற்றுல. இவனுக்கு பய நெருப்பு வந்துடுது. பய நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு மேலோங்கி தானே இருக்கும். நெருப்பு எரியுறதுனா எப்படி? மேல் நோக்கி தானே எரியும். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று வர்ணிக்கிறார். அது மேலே தக்கன்னு எரிஞ்சு மேலே தான் வருது. உன்னை அரித்தித்து வந்தோம். அப்பேற்பட்ட உன்னிடமிருந்தே உன்னை அரித்தித்து வந்தோம். பறை தருதியாகில் நாங்கள் எதற்காகப்பா வந்தோம்? எங்களுக்கு கைங்கரிய பிராப்தியை அருளுவதாக சங்கல்பம் செய்தாய். அதற்காக வந்துள்ளோம். உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி உன் பிராட்டி மகாலட்சுமியையும் திருத்தக்க செல்வமாக என்றும் நிலையான செல்வமாக பெற்று உங்கள் இருவருக்கும் சேவகம் செய்து வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்கள் வந்தது உங்களுக்கும் உங்கள் பிராட்டியாருக்கும் சேவகம் செய்ய வந்தோம். கைங்கரியம் எங்களால் முடிந்த சேவகம் செய்ய வந்தோம். என்ன வருத்தம் எங்களுக்குள்? இதுகாரும் எடுத்த பல பிறவிகள் நினையாமல், அந்த பிறவிகளே நாங்கள் நினைக்கவே மாட்டோம். இதுகாரும் எடுத்த பல பிறவிகள் நினையாமல் அந்த வருத்தத்தை தீர்ந்து போச்சு. உன்னோட சேர்ந்துட்டோம்ல. இவ்வளோ நாளாக பிறப்பு எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த பிறப்பை பற்றி கவலைப்படாமல் வருத்தமும் தீர்ந்து நித்தியமான பரமானந்த நிலையை அடைந்து மகிழ்வோம் என்று பாடுகிறார்கள் இந்த கோபியர்கள். தேங்க்யூ.